கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? சோதித்து பார்த்த பிறகு எதை பற்றி கொள்ள வேண்டும்? இதுக்கான விடை நல்லதை பற்றி கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? ஜெபிக்கும் போது நாம் எப்படி இருக்கக்கூடாது? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதிலாக நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். They should always pray and not give up. லூக் 18:1. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? மேரின்ற ஒரு சிறுமி அவளோட அம்மாவை ரொம்பவே நேசித்தாளாம். ஒரு நாள் அவளுடைய அம்மா ரொம்பவே உடல்நல குறைவாகி படுக்கையில இருந்தாங்களாம். அதை பார்த்த மேரிக்கு ரொம்பவே கவலையா இருந்ததா. அன்னைக்கு இரவு மேரி அவளோட படுக்கையின் அருகில மண்டிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாலாம். ஏசப்பா, தயவு செஞ்சு அம்மாவை குணமாக்கி மீண்டும் பலமாக்கும் சொல்லிட்டு சொன்னாலாம். அடுத்த நாளும் அம்மா உடம்பு சரியாவே இல்லையா. மேரி கொஞ்சம் சோகமா இருந்தாலும் ஜெபத்தை நிறுத்தவில்லையா. தினமுமே காலையும் இரவும் அவ கர்த்தரிடம் ஜெபித்தாளா. சில நாட்கள் கழிந்துதான் அவளுடைய அம்மா மெதுவா குணமடைய ஆரம்பித்தாங்களாம். சில வாரங்களுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் குணமாகி அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்களாம். அப்ப மேரி மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு நன்றி சொன்னாலா. அவர் முக்கியமான விஷயத்த கற்றுக்கொண்டாலாம். நம்ம எப்பொழுதும் ஜெபித்து சோர்ந்து போகாம இருந்தா தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு உதவுவார்னு. ஆமென்.